மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு மிக முக்கியமான வீடியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கேன், நம்ம உள்ளே வந்து பார்த்தலான்னு சொல்லி. மேபி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பர்சனலாக சில விஷயத்த பேச போகிறோம். நான் உங்கள்கிட்ட சில விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம அதை தெளிவுபடுத்தலைன்னா, அடுத்த 40 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு செய்தியை பார்க்கும்போது நமக்கு ஏகப்பட்ட டவுட் வரும். என்னப்பா அப்படி ஒன்று வருது, என்னப்பா அப்படி ஒன்று வருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட் வரும்போது, இல்லை அந்த தம்பி ஒரு நாள் முன்னாடியே சொன்னாப்புல அந்த மாதிரிலாம் நடக்கும்னு, நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணலாம், இதுக்கு ரியாக்ட் பண்ண வேணாம், இதை பற்றி நம்ம ஆழமாக யோசிக்கலாம், இதை பற்றி ஆழமாக யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நான் ஒரு கிளாரிட்டிக்கு வரேன்ல, நான் வர்ற கிளாரிட்டிக்கு நீங்களும் வந்துட்டிங்கன்னா மேபி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அவுட் ஆஃப் பார்ட்டாக போனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்து பேச போகிறோம். ஸோ நான் என்ன பேச போகிறேன்னா, அடுத்த 40 நாள் இதை நோக்கி தான் நம்ம பேச போகிறோம். கடைசியாக நம்ம என்ன பேசணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளை வச்சு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்திடலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை எதிர்க்கிறதுக்கு எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாதனால நம்ம அண்ணனை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவருடைய பர்சனல் நியூஸை எடுத்துட்டாங்க. அவருடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து வந்து விவாதிக்கிறது உங்களோட பெரிய அஜெண்டாவாக மாறிச்சு. நான் தெரிஞ்ச விஷயமாச்சடா இது, என்ன எடுத்து வந்து அனுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நேற்று தினம் நீங்கள் 3 செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு செய்தி என்ன பார்த்துருப்பீங்க, அண்ணா வந்து ஒருத்து இல்லைன்னு சொன்னது தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டாங்க, மனைவி எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விவாதிச்சாங்க. அவர் எதை சொன்னாருங்கிறத நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம போன வீடியோலே அதை தெளிவுபடுத்திட்டோம். யாருக்கு அதை பற்றி எந்த விதமான டவுட்டும் தாவேக்காரங்க பொதுமக்களுக்கு இல்லை. ஆனால் அந்த ஊடகங்கள் மூலமாகவும் இந்த செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் சில அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஒருத்தில்லன்னு சொல்லி இதைத்தான் சொன்னார் அப்படிங்கிற விவாதத்தை கிளப்பினாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் அப்படிங்கிற ஒருத்தங்க ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருக்காங்க. ஒருத்தில்லை அப்படிங்கிற மேட்டரை மையப்படுத்தி லெட்டர் எழுதியிருக்காங்க. கரூர் விவாதத்தில் விஜயண்ணா எப்படி இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் கேட்டிருக்காங்க. இவங்களே விஜயண்ணா அப்படி நடந்துக்கிட்டது சரியானதுன்னு சொல்லி இவங்களே பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் ஏதோ ஜாயின் பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதம் லெட்டர் எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டாவது ஒரு செய்கையை பண்ணி விட்டாங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா இயக்குனர் பார்த்திபன் இருக்கார் பார்த்தீங்களா, நடிகர் இயக்குனர், அவர் என்ன பண்ணார், கலாட்டில் போயிட்டு த்ரிஷா அவர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போய் த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்து, இது 3 சினாரியோ தான் நேற்று முழுக்க ஓடிட்டு இருந்திருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பர்சனல் இஷ்யூவை தொடர மாதிரி தான் அந்த 3 நிகழ்வுமே இருக்கும். அதற்கு முன்னாடி அதாவது முந்தானத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் தினம் கொண்டாடினோம். 22ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க போன மாசத்துல. அந்த பெட்டிஷனை புதிய மனுன்னு சொல்லி அந்த மகளிர் தின நிகழ்வுக்கு அண்ணா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த செய்தியை ஊடகங்கள் அத்தனை பேரும் ஃபிளாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த செய்தியோட உண்மைத்தன்மை எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை எப்படியா கோட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் சோசியல் மீடியாவில் கேட்க போய் தான் அந்த செய்தியை நிப்பாட்டாங்க. ஆனால் சனிக்கிழமை கோட்டு இல்லை, பொதுமக்களுக்கு என்ன தெரியும், நம்ம இன்னைக்கு தான் போட்ட மனுன்னு போடுவோமே. அதாவது இதற்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் போட்ட அந்த மனுவை நீங்கள் படித்து பார்த்து இந்த மனுவை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மனுக்கும் 2வது மனுக்கும் அவங்களே முரண்படுறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்கையை செஞ்சாங்க. ஸோ தலைவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி இப்போ நாளைக்கு ஒரு செய்தி வரும், நாளைக்கு இன்னும் 4 செய்தி வரும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு 4 செய்தி வரும், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் 4 விதமான செய்தி வரும். இந்த மாதிரி இந்த பர்சனல் இஷ்யூவை வச்சு டெய்லி அப்கிரேட் பண்ணி இந்த செய்தியை கொண்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, ஓஹோ இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது ஓகே இந்த மாதிரி ஒரு அஜெண்டா போயிட்டு இருக்கு போல, அந்த அஜெண்டாக்கு வேலை வந்துட்டு இருக்காங்க, ஓ இவங்க அந்த பர்சனல் நியூஸை தொட்டிருக்காங்களா, இந்த பர்சனல் நியூஸை மையப்படுத்திய யாரோ வருவாங்க, எங்கெங்கேருந்தோலாம் வருவாங்க, வந்து இந்த நியூஸை மையப்படுத்தியே நம்மள்ட்ட அரசியல் பேசுவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது அஜெண்டா, இதை முதல்ல புரிஞ்சுங்க. இது நம்பர் 1. தேவையில்லாமல் இதில் குழம்ப வேணாம். இதை பற்றி நம்ம வீடியோ பண்ணுமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமாங்களாமா யோசிச்சோம்னா எதை பற்றி பண்ணணும் எதை பற்றி பண்ணக்கூடாதுங்கிறத நான் பின்னாடி பேசுகிறேன். ஆனால் இதை பற்றி நம்மளை பண்ண வைக்கிறதுக்கு, இந்த விவாதத்தில் நம்ம இழுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிக்கு எதிரியான ஒருத்தராக மாறிட்டார். பொது எதிரி விஜய் அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 20 கட்சி 22 கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியோட கூட்டணியில் அந்த கட்சிகள் அத்தனை பேருக்கும் ஒரே அஜெண்டா என்ன இருக்குன்னா, விஜய் அவர்களை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறது அஜெண்டாவாக இருக்கும். காலைல இவர் அடிப்பார், மதியம் அவர் அடிப்பார், ஈவினிங் அவர் அடிப்பார், நைட்டு இவர் அடிப்பார், மாற்றி நடக்கும். இந்த பக்கம் அதிமுகவும் சும்மா இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கியை நம்ம தாண்டினதுனால விஜய் அண்ணாவை டேமேஜ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கும். அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களும் பேசுவாங்க. நாத்தாக்காவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க வந்து ஃபுல் டைமாக பேசுகிறாங்க. இதை பற்றி நான் செப்பரேட்டாக பேசுகிறேன். அவங்களும் நம்மளை பொது எதிரியாக பார்க்குறாங்க, அவங்களும் நம்மளை அடிப்பாங்க. மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் விஜயண்ணாவை எதிர்த்து பேசி யாராவது ஒருத்தங்க இங்கே அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவரை மையப்படுத்தி, அவரை திட்டி, அவரை பற்றி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அந்த அஜெண்டாவை பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சியுமே கேரி பண்ணி கொண்டு போகும்
அப்படிங்கிறது நான் சொல்ல வர ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவது பிரதானமான விஷயம், இந்த ஊடகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயண்ணாவை மையப்படுத்தியும் சம்பாதிக்கும், விஜயண்ணாக்கு எதிராக செய்தி போட்டு சம்பாதிக்கும், விஜயண்ணாவை மையப்படுத்தி என்ன தெரியுமா சம்பாதிக்கும், நம்ம அத்தனை பேரும் லைவ் பார்க்குறோம்ல, நம்ம அத்தனை பேரும் லைவ் பார்க்கறதுனால அதன் மூலமாக ஒரு வருமானம் இந்த ஊடகத்துக்கு வரும். ஆனால் அந்த ஊடகம் இருக்கணும்னா ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் பேனாக்கு, அந்த வேலையை பார்த்தா தான் பேனாவால் இந்த ஊடகத்தை நடத்துறதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படும். அதனால எந்த ஒரு செய்தி விஜயண்ணா பற்றி நெகட்டிவாக பரப்ப சொன்னாங்களோ இந்தாங்க போடுங்கன்னா போட்டுருவாங்க. அதை பற்றி ஃபேக்ட் செக் பண்ணணும், அதில் வந்து சிறிதப்பை அனலைஸ் பண்ணணும், எத்திக்கலாக மாறலாம் அதை நம்ம பப்ளிஷ் பண்ணலாமான்னு யோசிக்கணும். அதை பற்றிலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. விஜயண்ணா பற்றி ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சா போட்டணும், அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ. பாசிட்டிவாக போடுறது உங்களை பார்க்க வைக்க, நெகட்டிவாக போட வைக்கிறது உங்களை பார்க்க வைக்க. ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக போடுற நியூஸ் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து பாசிட்டிவும் போடுறாங்க நெகட்டிவும் போடுறாங்கன்னு சொல்லி அந்த ஊடகத்தை நம்புவீங்க. பாசிட்டிவாக போடுறதே நெகட்டிவான செய்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் பாசிட்டிவான செய்தியும் சேர்த்து போடுறாங்க. இது ரெண்டு வேலையுமே இந்த ஊடகங்கள் இனிமேல் ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பிக்கும். குறிப்பாக சன் நியூஸை பார்த்து நம்ம பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், திமுக உடன்பிறப்போட இன்னொன்று ஃபேக் ஐடி சன் நியூஸ்ன்னு நினச்சிட்டு போங்க. அது ஒரு ஊடகமாலாம் பார்க்காதீங்க, ஒரு ஃபேக் ஐடியாக நினச்சிட்டு போங்க. அதாவது நம்ம பார்வையை சொல்கிறேன், நம்ம இந்த கண்ணோட்டத்தில் சன் நியூஸை பார்த்தோம்னா தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். இந்த ஊடகங்கள் நம்மளை பற்றி என்ன வேணால் இனிமேல் செய்தி போடுவாங்க, எதை பற்றி விவாதிக்காமல் எதை பற்றியும் பார்க்காம நம்மளை மையப்படுத்தி ஒரு இட்டுக்கட்டான விவாதங்களை இங்கே உருவாக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பாயிண்ட். இப்போ நாலாவது, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது உங்களோட பேராக இருக்கலாம். ஆனால் நான் இந்த கட்சிக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா நான் தவிர்க்கும் கட்சி அப்படிங்கிறதான் பேர் வச்சுருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா நான் தவிர்க்கும் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்ட் தாட்லையும் இருக்குது. ஸோ இந்த கட்சியை பற்றி நான் பேசுனதே கிடையாது. ஏன் அவங்கள நோக்கி நான் பேசணும்? இந்த ஊடகங்களில் இந்த விவாதங்கள்லாம் உட்காரும்போது நம்மளுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் நாம் தமிழர் கட்சியோட சண்டை போடுற மாதிரி தான் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க. ஏன்னா திமுக இங்கே என்ன பண்ணுன்னா எங்களுக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லை அப்படிங்கிறத ஊடகத்திலேருந்து உருவாக்குவாங்க. அமைச்சர் மக்கள் பேச மாட்டாங்க, எம்எல்ஏக்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் பேசுனாங்கன்னா போட்டி திமுகக்கும் தாவேக்காக்கும் நடுவில் வந்துடும். திமுகவா தாவேக்காவா அப்படின்னு போட்டி உருவாடுச்சுன்னா மக்கள் ஈஸியாக தாவேக்காவை நோக்கி போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி நடுவில் இவங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறாங்க. அந்த மீடியேட்டர் தான் நாத்தாக்கா. என்னையை பொறுத்தவரையும் அவங்க பாருங்க 24 மணி நேரம் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு கடைசியாக சாட்டைக்கு நான் வீடியோ போட்டு 1 மாதம் ஆகுது. ஏன்னா இவங்களாம் நான் தவிர்த்துட்டேன். என்னுடைய அஜெண்டா பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னுடைய தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை நான் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது முக்கியமானது திமுக பண்ற நிர்வாக தவறை அமலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டை தவிர என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்தாலும் சரி, என்னுடைய யூடியூப் தளமாக இருந்தாலும் சரி, இது ரெண்டை தாண்டி நான் எதுவும் பேசுறது கிடையாது. ஏன்னா நான் வியூஸுக்கு சேனல் நடத்தல, கட்சிக்கு சேனல் நடத்துறேன். ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கு. வியூஸுக்கு சேனல் நடத்தினேன்னா நான் என்ன வேணா பேசலாம். அதனால கட்சிக்கு எந்த புண்ணியம் இல்லை, என் தலைவனுக்கு எந்த புண்ணியம் இல்லை. நான் கட்சிக்காண்டி சேனல் நடத்துறதுனால தான் கட்சிக்கு என்ன தேவைப்படும், கட்சியோட தொண்டர்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை மையப்படுத்தி மட்டும் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவ்வளவும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். இப்போ நம்ம என்ன பேசணும்னா என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பேசணும். நம்ம ரெண்டு விஷயம் தான் பண்ணணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தலைவர் ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுவார், அவர் பிரச்சாரம் போவார், அவர் அரசியல் பேசுவார், அவருடைய அந்த வாக்குறுதிகள் அத்தனையுமே சொன்னார். பச்சை துண்டு போட்டு விவசாயிகளோட வாக்குறுதியை சொன்னார். மகளிர் தினம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் தின வாக்குறுதிகளை கொடுத்தாரு. இது அத்தனையுமே நம்ம மிக தெளிவாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். தலைவர் என்ன செய்கிறாரு, கட்சி என்ன செய்யுது, கட்சியோட நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்க, அதை அத்தனையும் எடுத்து வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா நம்மளுடைய பிரதானமான முதல் வேலையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த திமுக காரன் ஒரு அஜெண்டா செட் பண்ணிருக்கான், தனிநபரை வச்சு, தனிநபர் விவாதங்களை அடிப்படையாக வச்சு அந்த அஜெண்டாவில் பங்கேற்று பதில் கொடுக்குறேன், அவதூறை தடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவனுடைய நரேட்டிவில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது. நம்ம தான் இங்கே நரேட்டிவ் செட் பண்ணணும். ஏன்னா நான் முன்னாடி பேசினபடி போன ஒரு வீடியோவில் பேசியிருப்போம், இணையத்தில் மட்டும் நம்ம 1 கோடி பேர் இருக்கோம். இந்த 1 கோடி தோழர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்போம். திமுகவோட நிர்வாகத்தவர்களை நம்ம கேள்வி கேட்டக்கூடாதுங்கிற பயத்தில் தான் அவங்க செட் பண்ணுற விவாதத்துக்குள்ளே நம்மளை இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க தேவையில்லாத யாருக்கும் பயனளிக்காத ஒரு விவாதத்தை இங்கே ஏற்படுத்துகிறாங்க. நம்ம மக்களுக்கான ஒரு நிர்வாக ரீதியான கேள்விகளை நம்ம இங்கே எழுப்புறோம். ஸோ மற்ற கட்சியோட ஐடிவிங்க்கும் நம்ம கட்சியோட ஐடிவிங்க்கும் என்ன தெரியுமா வேறுபாடு இருக்கணும்? மற்ற கட்சியோட ஐடிவிங் கட்சிக்காண்டி இயங்கும், நம்ம கட்சியோட ஐடிவிங் பார்த்தீங்கன்னா கட்சிக்காகவும் இயங்கும், மக்களுக்காகவும் இயங்கும். மக்களை மையப்படுத்தியும் கட்சியை மையப்படுத்தியும் தான் நம்ம வேலை செய்யும் போது கட்சி என்ன செய்தோ அதை கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் எங்கே துன்பப்படுறாங்களோ அந்த துன்பத்தை, மக்கள் முன்னாடி படுற துன்பத்தை மீடியா வெடிச்சதுக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அந்த ஊடகங்கள் செய்யாது, நாமே ஊடகமாக மாறணும் அப்படிங்கிறத நான் இங்கே கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டுக்கிட்டு கட்சிக்கு என்ன தேவை, தலைவருக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், இந்த தம்மையில் 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க.
இந்த 5 லட்சம் பேரில் நான் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த வார்த்தையும் கட்சிக்கு ரொம்ப சரியான வார்த்தையாக இருக்கணும், தலைவரோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கணும். ஸோ நான் பயன்படுத்துகிற வார்த்தையில் ஆரம்பித்து, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில் ஆரம்பித்து, நான் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையில் ஆரம்பித்து, இது அத்தனையிலுமே அரசியல் இருக்குது. இது அத்தனையுமே சரியாக பொதுமக்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க. சில பேர் ஒரு மாதிரி ஃபுல்லாக பார்ப்பாங்க, சில பேர் வந்து கம்மியாக பார்ப்பாங்க. யார் எப்படி பார்த்தாலும் அவங்க பார்வை எப்படி இருந்தாலும் அது கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத மாதிரி என்னுடைய பேச்சும் என்னுடைய எழுத்தும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்கிற கருத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோஷியல் மீடியாவில் எழுதுகிற ஒருத்தராக இருந்தாலும் சரி, பேசுகிற ஒருத்தராக இருந்தாலும் சரி, இதை மைண்டில் வச்சுங்க. நீங்கள் பேசலை, உங்களுடைய எழுத்து மூலமாக உங்களுடைய வார்த்தை மூலமாக கட்சி பேசிக்கிட்டு இருக்கு, தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை மையப்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். அடுத்த 40 நாள் கேள்வி நம்ம தான் கேட்கணும், பதில் அவங்க சொல்லணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம உட்காந்து ரிப்ளை வீடியோ போட்டு பதிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி இப்போ திடீர்னு பேசுவார், இந்த பர்சனல் இஷ்யூ பயங்கரமாக பூம் ஆகும், இந்த நாத்தாக்காலேருந்து ஒரு குரூப் வந்து நம்மளை அடிப்பானுங்க, இது ஒரு பக்கம் நடக்கும். இந்த மாதிரி சினாரியோக்குள்ளெல்லாம் சிக்காமல், இதுக்குள்ளெல்லாம் நான் சிக்க மாட்டேன், நான் ஒரு வலை விரிக்கிறேன், அதுக்குள்ளே வந்து நீ சிக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதானமான அஜெண்டாவாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் இனிமேல் அப்கமிங் டேஸில் இதை நோக்கி மட்டும்தான் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.